ஆனால் ரீச்சாக்க வந்து விளக்கேற்றி வச்சுருக்கிறார் இன்றைக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்கள் போங்க நீங்கள் வாங்க பிறகு நீங்கள் வாங்க. அடுத்த எலெக்ஷன் எல்லாம் வாங்க. சொந்தங்களுக்கு வணக்கம். நாங்கள் இப்போ ரீச்சாவில் இருக்கிறோம். எங்களுடைய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் மெனோகணேசன் அண்ணா அவர்கள் வந்து இன்றைக்கு எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய தலைவருடைய மரணச் சடங்கில் வந்து அப்படியே ரீச்சாவில் ஒரு ஆறுதலாக இருந்துட்டு போகிறார். ஸோ அவரை இப்போ நாங்கள் ரீச்சாவை பற்றி சொல்லி ஒரு வார்த்தைகள் அங்கே வந்தவரான ரீச்சாவை பற்றி இதை சொல்லிட்டு தானே போவோம். ஸோ அதனால வணக்கம் அண்ணா. நன்றி. வணக்கம் வணக்கம். அப்படி இருக்கு ரீச்சா, அப்படி இருக்கு ரீச்சான சாப்பாடு அப்படி இருக்கு. மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எங்கே இரு தருணங்களில் எல்லாம் மகிழ்ச்சி சிறப்பாக எனக்கு உருளைக்கிறது. அர்த்தம் என்னவென்றால் உங்கள் உபசரிப்பு மற்றும் உணவு மற்றும் தங்குமிடம் ஆகிய அனைத்துமே சிறப்பாக இருப்பதாக நினைக்கிறேன். உண்மையிலே எனக்கு எல்லாவற்றோட சிறப்பாக இருப்பது என்னவென்றால் இந்த கன்செப்ட், இந்த ரீச்சா கான்செப்ட் என்பது சிறப்பாக இருக்கிறது. கிளிநொச்சி ஒரு வறண்ட பிரதேசம், தண்ணீர் போக்குவரத்து குறைவாக இருக்கிறது, தண்ணீர் வரத்து குறைவாக இருக்கிறது. சந்தர்ப்பத்திலே நிலத்தடி நீரை பயன்படுத்துகிறீர்கள். அடுத்து ஒரு தேவைப்படும் மின்சாரத்தை இங்கேயே சூரிய ஒளி தொழில்நுட்ப மூலமாக பெற்று உள்ளது. தங்குமிட அறைகள் எல்லாம் சிறப்பாக இருக்கின்றன, சுத்தமாக இருக்கின்றன. முக்கியம். அடுத்து இங்கே நேம் இட் வி ஹேவ் இட் மாதிரி சொல்வதெல்லாம் வைத்திருக்கிறீர்கள். பரப்பன, நடப்பன, உருவன, விதப்பன எல்லாம் இருக்கிறது. அதேபோலே காய்கறி எல்லாம் விளைவிக்கப்படுகிறது பெரும்பாலும். தவிர தென்னை, பனை மற்றும் சந்திர மரம் கூட இருப்பதாக நான் அறிகிறேன். அது தவிர எல்லா விதமான சொன்ன நினைக்கிறது பரப்பன, நடப்பன, உருவன என்று. அதாவது ஆடு, மாடு, பன்றி எல்லாம் இருக்கின்றன. பால் கலக்கிறீர்கள். சுய நிறைவு பெற்ற ஒரு குட்டி கிராமமாக இது காண்கிறது. ஐச்சா என்பது குட்டி கிராமம். அந்த குட்டி கிராமம் வடக்கு மானம் கிழக்கு மானம் முழுக்க இந்த கான்செப்ட், இந்த தத்துவம், சிந்தனை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். அதை நண்பர் தம்பி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். பாஸ்கரன் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். இல்லை, இது மூலமாகத்தான் இந்த வடகிழக்கு மாகாணங்களில் இருக்கக்கூடிய நிலம், நீர், கடல் வளம் ஆகிய வளங்களை அதிகபட்சமாக பயன்படுத்தி இந்த மாநிலங்கள் ரெண்டையுமே, மாகாண ரெண்டையுமே சிறப்பு அடிப்படையிலே முன்னேற்றி வளமாக்கலாம். அது மூலமாக எக்கச்சக்கமான வேலைவாய்ப்புகள் இங்கே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, வேலைவாய்ப்புகள் தொடர்பாக எல்லா அம்சங்களும் இங்கே மேசன் தொழில் அல்லது டிங்கரிங் தொழில் அல்லது வெல்டிங் தொழில் அல்லது இந்த சீமெந்து எரிய வேலைகள் எல்லாம் போல பல்வேறு, அது மட்டுமல்ல பல்வேறு தொழில்கள் பெரிய கனரகமாக கூட இங்கே நிகழ்த்தப்பட்டு கொண்டிருப்பதை, உள்ளகமாக இருப்பதை, இன்ஹவுஸ் செயல்பாடாக இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன், மனமகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே தான் மீண்டும் சொன்னதை போல் இந்த கான்செப்ட் வடக்கு மாநிலம் முழுக்க கிழக்கு மாநிலம் கொண்டு செல்லப்பட வேண்டும், இளமுழு கொண்டு செல்லப்பட வேண்டும். வடகிழக்கும் வடம் பெற வேண்டும் என்றால் இத்தகைய கான்செப்டை, இந்த முறையை, இந்த உள்ளூர் வளங்களை வைத்துக்கொண்டே வளர்ச்சி பெறுவதை முன்மாதிரியாக கொண்டு புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்கள், மக்கள் உறவுகள் தங்களது பொருளாதார வளத்தை இத்தகைய முறையில் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினால் இது உங்களுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது, எல்லோருக்கும் நல்லது நினைக்கிறேன். நன்றி அண்ணா, நன்றி உங்களுக்கும். இவ்வளவு வேறுபடுது மத்தியிலும் ரீச்சாக வந்து எங்களோட நேரத்தை செலவழித்ததுக்காக பாராளுமன்ற உறுப்பினர் மெனோகணேசன் அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள் அண்ணா. நன்றி, வாழ்த்துக்கள்.